भजस्वयति भूपतेरनीदमादिदुर्वासनां कदत्वपरिवर्तनश्रमनिवर्धनीं वर्तनीं लभस्व हृदयस्वयं रद पदायुधानुग्रह धृतप्रहृति निस्तृडत् दुरिधदुर्वृधिं निर्वृधिं भजस्वयति भूपतेरनीदमादिदुर्वासना कतत्वपरिवर्तनश्रम निवर्तनीं वर्तनीं 42ஆம் ஸ்லோகம். ஹிருதயத்துக்கு உபதேசம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தால். உள்ளமே, நீ ரொம்ப நாளாக கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிருக்க. அது தீய வழியில் இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்திருக்க. இப்போது அது ரொம்ப வயசாக ரொம்ப உனக்கு ஒரே உறுத்தலாக இருந்துருக்கும். என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே வழி இருக்குது. அது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்திலே சேர போகணும். இது எம்பெருமானார் தரிசனம்னு தானே சொல்லியிருக்கார். ஆக இப்படி ஒரு களங்கம், ஒரு கலக்கத்தோடு இருக்கக்கூடிய மனது உனக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் கேளு. இது நாள் வரைக்கும் சிரமப்பட்டிருக்கேன், இனிமேல் வேண்டாம். என்ன பண்ணும்? ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்திலே சேர்ந்து கொள். என்ன சுவாமி, அதில் சேரணும்னா அதுக்கு ஏதாவது ஷீட்டு உண்டா? ஏதாவது இன்னார் பேரை போட்டு அதில் ஏதாவது இதில் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிக்கலாமான்னா, அதெல்லாம் உறுப்பினர்லாம் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. தாசன், அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிக்கணும்னா அதுக்கு தகுந்தார் போலே இருத்தல் வேண்டும். ஆக அந்த எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்திலே சேர்ந்து என்ன செய்யணுமா? அவர் காமிச்ச வழி இருக்கொல்லி, அது ஒத்தையடிப்பாதைன்னா இங்கேயும் அங்கேயும் நகர முடியாது. என்னண்ட போனாலும் கட்டான், ஆனண்ட போனாலும் கட்டான். ஆக ஒத்தையடிப்பாதையிலே நேர ஒரு ராஜபாட்டை அவர் போட்டு கொடுத்தது, ஒரு ராஜபாட்டை. அதில் போனோம்னா கொஞ்சம் கூட கட்டமில்லை. ஆனால் இங்கேயும் அங்கேயும் எங்கேயாவது திரும்பினமோ பெரிய பாவம், அதல பாதாளத்திலே விழ வேண்டியது தான். அப்படி அல்லாமல் எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்திலே சேர்ந்து உன்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்கிக் கொள்ளேன் என்ன சொல்லுகிறார். அப்போ அவர் காட்டின வழியில் போக வேணும். அப்படி போனோம்னா பெருமானுடைய கிருபை கிட்டும். ஏன்னா அவரே சொன்னது இப்படி தானே. கிடாம்பியாச்சான் திருமாரறிஞ்சோலமலை கல்லழகரை சேவிக்க போயிருந்தார். அப்போது கிடாம்பி ஆச்சானே ஒரு ஸ்லோகம் சொல்லலாமே அப்படின்னாரான். அப்போ அவர் என்ன சொன்னார்? அவருக்கு சடான்னு தோணித்து என்ன சொன்னார்னா, அவர் ஆளவந்தார் சாதித்ததான ஸ்தோத்திரரத்னத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னார். அபராத சகசிரபாஜனம் பதிதம் பீமவான்ன போதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு அப்படின்னு நான் அகதியாக வந்திருக்கேன் பெருமாளே. அபராத சகசிரபாஜனம், பாபங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா 100 இல்லை, சதமானம்னு இல்லை, சதம் இல்லை, சகசிரபாஜனம் 1000 அவ்வளோ பண்ணியிருக்கேன். அவ்வளவு பாபங்களை பண்ணிட்டு உன்னுடைய திருவடிக்கு கீழே வந்து விழுந்தோம், அகதியாக விழுந்தோம். அகதிம் சரணாகதிம் ஹரே கிருபையா, உன்னுடைய கிருபை ஒன்றினால் மட்டும்தான் என்னை நீ வந்து ரட்சிக்க முடியுமே தவிர என்னோடய பாவத்தை பார்த்தேன்னா உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணார் ஆச்சான். உடனே பெருமாள் கேட்டாரான், என்னது நீ என்ன யார் காலத்தில் இருந்துருக்கீர்ப்போ, யார் இருக்கிறது? எம்பெருமானார் அவதாரம் பண்ணியாச்சு, அவர் வாழ்கிற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீர், ஒரு பிராப்தம் கிடைச்சிருக்கு. இப்போ போய் இன்னும் அகதிம் சரணாகதம் ஹரேன்னு சொல்லிடுே அப்படின்னு திருமாரறிஞ்சோலமலை கள்ளழகன்னு சொல்லியிருப்பேன்னால் அவர் சொல்கிறாராம். ராமானுஜர் வந்ததுக்கப்புறம் அகதி யார் அகதி கிடையாது இல்லையோ என்று சொன்னாராம். அப்போ எம்பெருமானுடைய கிருபை கிடைக்க வேணுமென்னால் அது எம்பெருமானாரை சேவித்தால் கிட்டும் அப்படிங்கிறது தான். அப்போ இப்போவும் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர்கள் நிச்சலும் வந்து கோட்டின்னா உடையவர் சந்நிதியில் தான் கோட்டி, அங்கே வந்து சேவிப்பா, அப்படியே சேவிச்சுட்டு அப்படியே புறப்பட்டு விடுவா. தாயாரை சேவிப்பா, உடையவரை சேவிப்பா, அப்படியே பெரியவருமாள் அவர் இருக்கார் எல்லாருக்கும் உண்டு, இல்லைங்கிறதுக்கு இல்லை. ஆனால் உடையவரை சேவிப்பர்கள் அப்படியே புறப்பட்டு போய்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற அளவுக்குத்தான் உண்டே தவிர அந்த எம்பெருமானாரை சேவித்தோம் என்னால் எம்பெருமானுடைய கிருபை பரிபூர்ணமாக கிட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சம்பிரதாயமே. அப்போ இது வரைக்கும் ஒரு வேலியாக இருந்து தடுத்திருந்தது. இப்போ பாவங்களுக்கு அந்த பாவங்கள் வேலியாக நிறைய பாவங்கள் இருக்கக்கூடிய இந்த பாவத்தெல்லாம் ஓங்கி அடிக்கிறது போல தான் நம்ம எம்பெருமானாருடைய திருவடியை பற்றுவது. அவருடைய திருவடியை பற்றிட்டோம்னா பாவங்கள் எல்லாம் அடி வாங்கிட்டு ஓட வேண்டிதான். இப்போ பாவங்கள் ஒழிஞ்சு போச்சுன்னா நிறைய சுகிருதம் கட்டும்.
அப்போ ஸ்ரீ பாஷ்யகாரருடைய உபதேசத்தை அந்த சரணாகதியை பண்ணி மோட்சத்தை பெறுவதே அப்படின்னா சரணாகதியே எம்பெருமானார் சாதித்தார். சரணாகதி கத்தியம் சாதித்தார், ஸ்ரீ ரங்ககத்தியம் சாதித்தார், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் சாதித்தார். என்னன்னு அந்த 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 கிரமத்தை பார்த்தோம்னா சரணாகதி பண்ணார். யாரிடத்தில் பண்ணார்? நம்பெருமானிடத்திலே, பெரியவருமானிடத்திலே, ஸ்ரீரங்கநாதனிடத்திலே பண்ணினார். யார் கொடுக்க முடியுமோ அவரிடத்தில் பண்ண முடியும். அப்போ அவர் தான் மோட்சத்தை கொடுக்க வல்லவன் அவனே அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஏன்னா விமானம் பிரணவாகாரம் அப்படிங்கிற ஸ்லோகத்தின் பிரகாரம் பார்த்தாலும் ஸ்ரீரங்கிறது வேற இல்லை, காவேரிங்கிறது வேற இல்லை. இதெல்லாம் எதை போல் இருக்குன்னா காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசையா பிரத்யக்ஷம். பரமபதம் எப்படியோ அப்படித்தான். பெருமானிடத்தை சரணாகதி சாஸ்திரம் சொல்லித்து எம்பெருமான் ஆழ்வார்கள் சொன்னால் எம்பெருமானார் அனுட்டித்தார். இப்போ நம்ம சொல்ல முடியும், ஆண்டாள் அதாவது துவாபரயுகத்தில் இருக்கிறவா அனுட்டிச்சா, ஆண்டாள் அனுகாரம் பண்ணினா, நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம். 3 இருக்கும் இல்லையோ. காலகட்டத்தில் வித்தியாசம் பார்த்தோம்னா ஆண்டாள் காலத்தில் அதாவது கோபிமார்கள் அனுஷ்டானமே பண்ணினா, நேரடியாக நோன்பு நோத்தார்கள். காத்தியாயனி விரதம் அஜ்ஜன விரதம்னு அவள் காத்தியாயனி நோன்பு பண்ணால் பெருமானை அடைவதற்காக. 1. 2வது ஆண்டாள் தன்னுடைய காலத்திலே அனுகரித்தாள், பாவனா பிரகர்ஷத்தாலே அனுபவித்தாள். 2. 3வது நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு அனுஷ்டானமும் தெரியாது, காரமும் தெரியாது. சாமி நமக்கு தெரிஞ்ச ஒரே காரம் நல்லா உப்பு வரப்பு புளிப்பு போட்டு நல்லா காரமாக இருக்கிறது, அந்த காரம் தான் தெரியுமே தவிர அனுகாரம் என்பது நமக்கு தெரியாது, புரியாது. ஆஹா, அனுஷ்டானமும் இல்லை, அனுகாரமும் இல்லை, அதுக்கு அந்த பாவனை இல்லை, அனுகாரமும் இல்லை. சரி, என்ன பண்ணலான்னா ஏதோ ஒரு காரியம் பண்ணிருப்போம், வாயாலையான்னு சொல்லணும்னு. வாய் கொடுத்த பலனாக வாய் கொண்டு பெருமாளை சேவிக்கலாம். அப்போ அந்த அனுசந்தானம் பண்ணுறோம் இல்லையோ, அதே போலத்தான் அப்போ எம்பெருமானார் வாழ்ந்த காலத்திலே அவர்களுக்கு கிட்டித்து. அப்போ சரணாகதி பண்ணினார் எம்பெருமானார். அவர் பண்ணது ஆழ்வார்கள் அனுஷ்டானம் பண்ணா, அதையே எம்பெருமானார் வழிமொழிந்து தானும் சரணாகதி அனுட்டித்து காண்பித்தார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளும் அவர் சொன்னாருங்கிறது பண்ணுறோம். ஆனால் அதன் பிரகாரம் இருக்கோமா என்னால் கொஞ்சம் கட்டமான ஒரு ஸ்திதி தான். ஆனாலும் அப்படி இருக்க வேணும் இல்லையோ. அப்போ எம்பெருமானார் உபதேசம் பண்ண சரணாகதி சாஸ்திரத்தை மதித்து அதன் பிரகாரம் நாம் பெருமானுடைய திருப்படியிலே துவமேவ உபாய பூதோமேவ வைதி பிரார்த்தனா மதிசரணாகதின்னு சேபித்தோமே ஆனால் எல்லாமே ரொம்ப சுலபமாக ஆகிப்போகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தாலே அர்த்தம். இப்போ அதில் இருக்கக்கூடிய சப்தார்த்தங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஹிருதயத்துக்கு உபதேசம் பண்ணார். ஹிருதய அனிதமாதி துர்வாசனா, ரொம்ப காலமாக அனிதமாதி ரொம்ப காலமாக எனக்கு என்ன இருக்குது, அதாவது பஜஸ்வயதி பூபதே அனிதமாதி துர்வாசனா கதத்வ பரிவர்த்தன சமனிவர்த்தனீம் வர்த்தனீம். அது அனாதிகாலமாக இருக்கக்கூடியதான துர்வாசனா, கெட்ட பழக்கம். வாசனைன்னா துர்வாசனை, அது கெட்ட வழக்கங்கள். அதனால என்ன ஆகுது அப்படின்னா தீய வழியிலே போகிறோம். போனால் என்ன ஆகும்? கதத்வ பரிவர்த்தன ஸ்ரம நிவர்த்தனீம் யதி பூபதே. அவர்கிட்ட தீய வழியில் போகிறதுனால ஏற்படக்கூடிய கட்டம் அதெல்லாம் நிவர்த்தனீம் வர்த்ததீம். யார் பண்ணுறா அப்படின்னா நிவர்த்தனீம், நிவர்த்திக்கிறா, போக்க வல்லது யார் அப்படின்னா யதி பூபதே, ஸ்ரீபாஷகாரர் தான். அவருடைய வழியை சேரணும். யதி பூபதே வர்த்தனீம் பஜஸ்வ, மாற்றிக்கணும். எப்படி? பஜஸ்வ, அதை சேவிக்கணும். எப்போ சேவிக்கணும்? ஏன்னா எம்பெருமானாருடைய வழியை பின்பற்ற போகணும், உடையவருடைய திருப்படியை பற்ற போகணும் என்று சொல்கிறார். பஜஸ்வ, அதை சேரணும், அந்த வழி சேரணும். எப்படி சேரணும்? என்ன மேலே சொல்கிறார். ரதபத ஆயுத ரத என்ன ஸ்வயம் ஸ்வயம் லபஸ்வஹுதய ஸ்வயம் ரத பதா யுதானுகிரக. அந்த திருவாழியை ஆயுதமாக கொண்ட எம்பெருமானார் யாரை பிடிச்சுட்டு இருக்கார்? திருவாழின்னு சொல்லப்படுகிற சக்கரத்தை ஆயுதமாக படுத்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுகிரகம். எம்பெருமானார் சேவிச்சோம்னா எம்பெருமானுடைய கிருபை.
அனுகிரக திருவருள் கிட்டுகிறது. நூலாட்டி கேழ்வன் ஆழ்வாருடைய பாசுரம் நூலாட்டி கேழ்வனான்னு பாசுரம் அந்தாதி பாசுரத்தில் உண்டு. நூலாட்டி கேழ்வன் நூலாட்டினா ஆறு பெரிய பிராட்டியார் அவரைத்தான் அனுகிரக அந்த திருவருள் கிட்டுகிறது. அந்த திருவள் திருத பிரகிருதி இந்த பிரகிருதியில் திருத பிரகிருதி விரைவாக இருக்கக்கூடிய அந்த திருவடியாலே நிஸ்திருடத் அது முறிகிறது. எது முறிகிறதுனா பாபங்களாகி இருக்கக்கூடிய துர்விருதிம் நிர்விருதிம் தடை பாபங்களாகிய தடை ஒழிந்து போகிறது. கோலால் அடித்த மாதிரி அதை அடிச்சுட்டா நிர்விருதிம் ஸ்வயம் லபஸ்வ அப்போ நாம் தானாகவே அந்த சுகத்தை அடைந்து போகிறோம். எதனாலே எம்பெருமானாருடைய வழியை பிடித்தோம் என்னால் பெரிய பிராட்டியனுடைய கிருபையாக பெருமானுடைய கிருபையாக ஏற்படுகின்றபடியினாலே பாவங்கள் எல்லாம் கோலாலே விரட்டி அடிக்கப்படுகிறது. தொண்டனூருங்கிற விதேசம் மேல்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விதேசம். அங்கே பெருமாள் நிருசிம்மமூர்த்தி பெருமாள் யோகா நரசிம்மர் எழுந்துள்ளிருக்கார். அங்கே ஒரு தண்டம் உண்டு. ஷட்டாரிக்கு பதிலாக அந்த தண்டம் தான். இப்போ அந்த பெருமாள் அந்த தண்டத்தை வைத்து கொண்டேன்னா விட்டலதேராவானுடைய குழந்தைக்கு கட்டம் இருந்தபோது எம்பெருமானார் அந்த ஏரியிலே தீர்த்தமாடச் செய்து அவன் நிருசிம்மரை சேவித்தால் எல்லாம் பூர்த்தியாகும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். அங்கே போய் சேவிச்சுட்டு வந்தோன்னா அவ்வளோ நன்னா திருப்தி ஆகிட்டா ஒன்றும் வியாதி இல்லாமல் எல்லாம் ஒழிந்து போயிட்டு. அதனாலே அங்கே இன்றைக்கும் ஒரு தண்டம் உண்டு. அந்த தண்டத்தால் தான் நமக்கு தலையிலே தீண்டுபவர்கள் அது அர்ச்சக சுவாமி நமக்கு சாதிப்பா. ஆக அந்த அந்த கோல் கொண்டு அதை கொடுத்தா பிசாசங்கள் எல்லாம் போயிடுது வியாதியெல்லாம் போயிடுது. அது மாதிரி நம்ம பாவங்கள் போகிறது. பெருமானுடைய அந்த பாவங்களை விரட்டுகிறார் தன்னுடைய அந்த அடியாலே. அதாவது எம்பெருமானாருங்கிற அந்த வழி எம்பெருமானாருடைய திருவடி வலம்ங்கிறது பற்றினோம் என்னால் அது ஒரு குச்சியால் பாவத்தை போட்டு விரட்டி அடித்தது போல் ஆகி நமக்கு சுகமே கிட்டுகிறது. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்.